இந்த செக்ஷன்ல நம்ம ரயில்வே எக்ஸாம்ல கேட்ட ஒரு ட்ரெயின் சம்ம தான் எப்படி ஷார்ட்கட்ல 30 செகண்ட்ஸ்க்குள்ள சால்வ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். சரியா? நான் இப்ப கொஸ்டினை படிக்கிறேன், கவனிங்க. ஒரு ரயில் 50 மீட்டர் நீளமுள்ள ஒரு நடைமேடையின் வழியாக முழுமையாக கடந்து செல்ல 15 வினாடிகளும் 20 மீட்டர் நீளமுள்ள மற்றொரு நடைமேடையின் வழியாக கடந்து செல்ல 10 வினாடிகளும் ஆகும். ரயிலின் நீளத்தை கண்டறியும். சரி, இப்ப நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி 30 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். கவனிங்க. ஒரு ட்ரெயின் வந்துட்டு 15 வினாடிகள்ல 50 மீட்டர் நீளமுள்ள பிளாட்ஃபார்மை கடந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன எடுத்துக்கணும், இந்த 15 வினாடிகள் இதுக்கு மட்டும் கிடையாது, இந்த ரயிலோட நீளத்தையும் சேர்ந்து கிடக்கதான். சரியா? அதே மாதிரி 10 வினாடிகள் இந்த 20 மீட்டர் மட்டும் கடக்க இல்லை, இது கூட சேர்ந்து இந்த ட்ரெயினோட லென்த் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரெயினோட லென்த் இதையும் சேர்ந்து தான், அதாவது பிளாட்ஃபார்ம் லென்த் பிளஸ் ட்ரெயின் லென்த் சேர்ந்து தான் இந்த 10 வினாடிகள். சரியா? சரிங்க, இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த 10 வினாடிகள் எடுத்தது ஏன் வந்துட்டு 15 செகண்ட்ஸ், அதாவது 5 செகண்ட்ஸ் ஏன் அதிகமா எடுத்துக்கிச்சு அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம் லென்த்தை விட இந்த பிளாட்ஃபார்ம் லென்த் வந்துட்டு கூடுதலா இருக்கு இல்லையா? எவ்வளவு கூடுதல் அப்படின்னா 30 மீட்டர் கூடுதல். சரிங்களா? சரி, இப்ப எப்படி ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு இந்த சம் தெளிவா புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப கவனிங்க, பாருங்க. 5 செகண்ட் நேரத்துல 30 மீட்டர் கடக்கும் அப்படின்னா அப்ப 10 செகண்ட் நேரத்துல எவ்வளவு தூரத்தை கடந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரும்? 5க்கு 30னா 10க்கு என்ன வரும்? 60 மீட்டர். அப்ப இதுல பாருங்க, இந்த 60 மீட்டர் என்னன்னா இந்த ட்ரெயினோட லென்த் சேர்ந்து பிளஸ் இந்த பிளாட்ஃபார்ம் லென்த். சரியா? அந்த 60 மீட்டர் எதுக்கு சமம்? ட்ரெயின் லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த். இதுல நமக்கு பிளாட்ஃபார்ம் லென்த் வந்துட்டு 20 மீட்டர் தெரியும். அப்ப ட்ரெயினோட லென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 மீட்டர். அவ்வளவுதாங்க, சிம்பிள். சரிங்களா? நீங்க இந்த டைம் வச்சு போட்டீங்கனாலும் ஆன்சர் வந்துடும். இந்த டைம் வச்சு போடும்போது இந்த 50 மீட்டரை கழிக்கணும். சரியா? மொத்தமா 90 மீட்டர் வரும். அப்ப இந்த 50 கழிச்சிட்டீங்க அப்படின்னா எகைன் உங்களுக்கு இந்த 40 மீட்டர் வந்துடும், அதாவது ட்ரெயினோட லென்த் கிடைச்சிடும். அவ்வளவுதாங்க. சரியா? இப்ப நான் உங்களுக்கு டைரக்ட் மெத்தட் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கான சம நான் கொடுக்குறேன். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சுன்னா அந்த சமுக்கான ஆன்சரை சால்வ் பண்ணி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க, இப்ப கவனிங்க, இது உங்களுக்கான சம். முதல்ல நான் டைரக்ட் மெத்தட்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கான சம நான் கொடுக்குறேன். கவனிங்க. பாருங்க, இதுல அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, இது வந்துட்டு என்னன்னா அந்த பிளாட்ஃபார்ம் லென்த், இது வந்து ட்ரெயினோட லென்த் 15 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு. அடுத்த பிளாட்ஃபார்ம் லென்த் ட்ரெயினோட லென்த் 10 செகண்ட்ஸ். இப்போ அதை வந்து நம்ம ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? கண்டிப்பா இந்த மாதிரி போடுறீங்கன்னா 30 செகண்ட்ஸ்ல போட முடியாது, கண்டிப்பா 1 மினிட் ஆயிரும். 1 மினிட்டுக்கு மேலே கூட ஆகும். மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா சீக்கிரம் போடலாம். மேத்ஸ் கொஞ்சம் லேகா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டைம் உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் எடுத்துக்கும். சரியா? இப்போ உங்களுக்கான சம். ஓகேங்க, இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.